யார் இயேசு இந்த ராத்திரி தொட போறீங்க? Who will touch Jesus tonight? பாருங்க, இவளுக்கு இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகே, பின்னாடியே வந்து இயேசுட வஸ்திரத்தை தொட்டு அவளுக்கு தேவையான அற்புதத்தை அவள் எடுத்துக்கிட்டான். நம்ம என்றைக்குமே இந்த கையை யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பொருளை எடுக்கிறதுக்கு, நம்மளுக்கு தேவையான எடுத்துக்கிறதுக்கு. ஆமாமா இல்லையா? இவளை பாருங்க, இயேசுவை தொட்டா எனக்கு தேவையான சுகத்தை நான் எடுத்துக்கொள்ள முடியும். நம்ம எல்லாத்துக்கும் கர்த்தர் கையை கொடுத்திருக்கிறார். அவர் அன்னைக்கு அந்த கை அவர் சும்மா கொண்டு போகல, விசுவாசம் என்ற ஒரு உரையை போட்டுருக்கிறார். she had a glove called faith. இன்னைக்கு உங்க கையில அந்த glove வந்தே ஆகணும். ஹல்லேலூயா. உங்க கரத்துல ஒரு அக்கினி இருந்தே ஆகணும். கர்த்தர் உங்க கையை பிடிக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. You see, your hand, okay, your prayer is your hand to grab the things from the throne of God. உங்க ஜெபம், ஓகே, விசுவாசியோட ஜெபம் தான் கை. சொல்லுங்க, என்னது கை? எது? உங்களுக்கு சொந்தமானதை எடுத்துட்டு வர்றதுக்கு, உங்களுக்கு சொந்தமானதை எடுத்துட்டு வர்றதுக்கு ஜெபம் தான் உங்க கை. நம்ம கையை உயர்த்தும் பொழுதோ ஆண்டு நேரம் தூக்கும் பொழுதோ we actually claiming this hand for God. ஓகே, விசுவாசத்தோட அவர் வல்லமை இந்த ராத்திரி நம்ம இன்னைக்கு தொட போகிறோம். வல்லமை போச்சு இயேசு கத்தல. ஆமா வழியா? ஆனா திரும்பி கட்ட கேட்கிறாரு, என் வஸ்திரத்தை தொட்டது யார்? ஏன் யாராவது கால் பட்டிருக்கலாம்? ஆமாவா இல்லையா? இயேசுக்கு தெரியும் ஒரு கை பின்னாடியே வந்திருக்குது. இது சாதாரண கை இல்லை, விசுவாசம் நிறைந்த கை. அந்த கை தான் தொட்டிருக்கின்ற. அது கரெக்டாக என் வஸ்திரத்தை தொட்டது யார்? வஸ்திரம் அப்படின்னு சொல்லி அது எழுதப்பட்டிருக்கு கீழே, அந்த ஓரம் அந்த தொங்கல் தொட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? இப்போ யாராவது நடக்கும் பொழுது உரசி இருக்கலாம், எத்தி இருக்கலாம், கால் பட்டிருக்கலாம். ஆமாவா இல்லையா? இப்போ ஒருவேளை அவள் கால் பட்டு சுகமான கூட அது இயேசுக்கு தெரிய சான்ஸ் இல்லை. ஆனால் அவளுக்கு நல்லாவே தெரியும் பின்னாடி ஒரு கை வருது, விசுவாசம் கரம் வருது. இயேசு தெரியாம கேட்கல, தெரிந்துதான் கேட்டிருக்கிறார். சகலத்தையும் மறைந்தவர் அவர். ஒரு கை வந்து பின்னாடி தொட்டிருக்குது. See, God identify the hand that comes with faith. இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கணும். இந்த ராத்திரி ஒரு விசேஷமான ராத்திரி உங்களுக்கு மாற நினைச்சீங்கன்னா நீங்க விசுவாசம் நிறைந்த பாத்திரமாய் மாறி ஆகணும். Only if you turn to be a vessel of faith, you should receive your breakthrough tonight. நீங்க இப்படி மாறினா தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், கர்த்தரோட வல்லமை வெளிப்படும். நீங்க எப்பவுமே கர்த்தர் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனா பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் வந்து எடுத்துட்டு போ சொல்றார். கர்த்தர் கொடுப்பாரா எதிர்பார்க்கறீங்க, ஆனா நான் கொடுப்பேன்னு எதிர்பார்க்காத, நீ வந்து எடுத்துட்டு போன்றார். அதான் கேட்கிறாரு, who will touch me tonight ன்றார். யார் இன்னைக்கு என்னை தொட போகிறீங்க என்று கேட்கிறார். You have faith, it's yours. It's already prepared for you. அது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது உங்களுக்கு சொந்தம். விசுவாசம் இருந்தா வந்து எடுத்துட்டு போங்க, வாரிட்டே போயிருங்க. ஜெபிக்கும் பொழுது பிரசன்ஸை உணர்றீங்க, ஏன் அதோட நிறுத்திடுறீங்க? இந்த பிரசன்ஸ்ல தான் வல்லமே இருக்குது. when you begin to feel shivering in your body, அந்த ஹீட் நீங்க ஃபீல் பண்றீங்க, உடம்புல கரண்ட் அடிக்குது, that's God himself standing beside you. இப்ப ஆண்டவரே பக்கம் நிக்கிறாருன்னா, what is stopping you from receiving things from him? என்ன கஷ்டம் சொல்லுங்க, என்ன வியாதி இருக்குது, என்ன தேவை இருக்குது, just grab it from him. அவளுக்கு தேவை இருந்துச்சு, menstrual issue இருக்கு அவளுக்கு, 12 வருஷம் ரத்தப்போக்கு இருக்குது. அவளுக்கு தெரியுது, நான் இவரை தொட்டா அவ எங்கேயாவது இயேசுவே உங்க கையை கொண்டு வந்து என் வயிற்றுல கைவீங்க, அடிபத்துல கைவீங்க, என் தலை கைவீங்க சொன்னாலா? சொல்லல. she understand the function of God's power. ஆண்டோட வல்லமை நல்லா காது கொடுத்து கேளுங்க, எப்படி வல்லமை செயல்படுது நல்லாவே அவளுக்கு தெரியுது. some of you, நான் சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், கிட்ட நடக்கும்போது விழுந்துருவாங்க. ஏன் தெரியுமா? they have so much faith on God. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா, பாஸ்டர் என் தலையில கை வச்சாதான் நான் உழுவேன், அப்ப அது போலியா உழுவுன்னு அர்த்தம். You have faith that in God's power, in God's presence, things will begin to happen. அற்புதம் நடக்கும். பாருங்க, அவளுக்கு பாருங்க, அவ வியாதி எங்க இருக்குது? அடிவயத்துல இருக்குது. கரெக்டா இல்லையா? அவ போய் எங்க தொட்டா? எதை கொண்டு தொட்டா? கை எங்க இருக்கு, அடிவயல் எங்க இருக்குது? உங்களுக்கு புரியுது என்ன ஃப்ரெண்ட்? உங்களுக்கு உங்க ஃபெய்த் எப்படித்தமா இருக்குது? எங்க வியாதி இருக்கும் கை வைக்கணும், அதுதான் பிரச்சனை பண்ணிக்கு. You don't understand ஆண்டோட வல்லமை எப்படி செயல்படுது. See, நீங்க எல்லாமே நான் பார்த்தேன், you are in the presence of God. பார்க்க போனா முதல்ல அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா you have received your breakthrough. Heaven open பண்ணியாச்சு. As a man of God, I pray heaven is open. We all into that zone. அந்த ஜோனுக்குள்ள வந்துட்டோம். எடுத்துட்டு போறதுக்கு என்னென்ன கஷ்டம் உங்களுக்கு? கஷ்டம் சொல்லுங்க, என்ன உங்களுக்கு கஷ்டம் சொல்லுங்க என்கிட்ட. எப்படித்தமா இருக்குது? ஜாமா வச்சுட்டேன் பாஸ்டர், நீங்க தூக்கிட்டு வந்து என் வீட்டில் விற்க மாட்டீங்க, அப்படித்தான் சரிங்க. அவ குனிஞ்சு போய் தொட்டு எடுத்துட்டு வந்துட்டா. ஃபெய்த். இங்க நான் நிக்கிறேன், ஜெபிக்கிறேன், என் வியாதி இப்ப மறையுது, இப்ப மறையுது.
இன்றைக்கு இந்த நேரமே போது. Faith is not about hoping that miracle will happen. Faith is all about knowing miracle happening. நம்பி இருக்கிறது வேற, அறிந்து இருக்கிறது வேற. நம்பி என்ன அர்த்தம் தெரியுமா? இதுபோல தான் நடக்க போகுது. If you know, அது இப்ப நடக்கும். You know that God can heal you right now. Let me tell you something. Healing and deliverance is not far from you. சுகமோ விடுதலையோ தூரம் இல்லை, பக்கத்து தான் இருக்குது. உங்க லைஃப்ல பிரேக் த்ரூ ரொம்ப பக்கத்தான் இருக்குது. It just take your faith. விசுவாசம் இருந்தா பெற்றுக்கொள்ளுவீங்க. Hallelujah. I have seen lot of miracles. நிறைய அற்புதத்தை நான் பார்த்திருக்கிறேன். You only needs a faith. நீங்க என்னைய நம்ப வேண்டாம். When at the moment you feel God's hand on you, presence நீங்க ஃபீல் பண்றீங்க, ஓகே, அதை ஸ்டாப் பண்ணி பக்கத்துக்கு யாரும் கத்துறாங்களே அவங்க பார்க்காதீங்க. இன்னும் ஒரு அம்மா நம்மளை தள்ளுறாங்களே அப்படி அதையும் பார்க்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி நின்றியாவது அப்படியே ஃப்ளோ பண்ணுங்க. ஏன் நான் சொல்கிறேன், the deeper you go, the closer you are to your miracle. ஆழமாக போக 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 நீங்கள் ரொம்ப நெருங்கிட்டு இருப்பீங்க உங்கள் அற்புதத்துக்கு நேராக. கரையில் இருந்து மீன் ஆண்டு கொடுக்க கிடையாது, ஆழத்துக்கு கொண்டு போ மீன் வந்தது, பிரேக் த்ரூ வந்தது. ராத்திரி முழுதும் ஒன்றும் கிடைக்கல, ஆனால் ஆழத்துக்கு போய் தான் மீன் வந்தது. திருப்பி அந்த எடுத்து வச்ச எல்லா வலையும் எடுத்துட்டு போயிட்டு போடுறதுக்கு அதுக்கு ஒரு பலன் வேணும். அந்த முயற்சி அவனுக்கு எடுத்து போட்டானுங்க. போங்க ஏசி, நீங்கள் வேற, நானே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படியே தூங்கலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் வேற இப்போ தான் வலையை போட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அவனுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா 2 படகு 3 அளவுக்கு மீன் அங்கே மாட்டியிருக்காது. ஸோ சொல்லும் பொழுது காதை கொடுத்து தெளிவாக கேளுங்க. யாராவது உங்கள் மேலே விழுந்துட்டாங்களா, பிரச்சனை இல்லை, அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த பொம்பளை வந்து என் மேலே விழுந்துருச்சுப்பார் யோசிக்காம, அந்த மாதிரி பல்ல கட்சியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஃப்ளோ கட் ஆயிரும். என்ன கட்டாகும் பாருங்க. இதெல்லாம் நான் எவ்வளோ தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? பிரசன்ஸில் கொண்டு போகும்போது அப்போ தான் ஒன்று நடக்கும். நம்ம அஷேஸ் வேற சூப்பர், இப்படி சுப் வருவாங்க, ஓகே. அவங்க அப்பப்போ பூந்து வரும்போது உங்களை உரசினாலும் உரசிடுவாங்க. அதை நீங்கள் பிடிச்சுப்படுத்திக்க கூடாது. ஏன்னா இன்னொரு ஆத்மாவுக்கு உதவி தேவைப்படும் எமர்ஜென்சிக்கு. ஸோ அதெல்லாம் கண்டுக்காது கூடாது. நீங்கள் அப்படியே கண்ணில் அப்படியே ஃப்ளோ பண்ணி நீங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது, the deeper you go, the greater will be the touch receiving. அந்த ஃபெய்த் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம் நம்மளுக்கு? ஃபெய்த். You see, 1980 பார்த்தீங்கன்னா people receive healing in their worship itself. ஆராதனை நடக்கும் பொழுதே அங்கே அற்புதங்கள் நடக்கும். ஏன் தெரியுமா? ஜனங்க எல்லாத்தையும் மறந்து பாரத்தில் விட்டுட்டு they just focus on God. They get into heaven while having a body in physically here. அவங்க ஆவியை நேராக ட்ராவல் பண்ணுங்க, ஹெவனுக்கு போயிடும். அந்த அளவுக்கு ஆராதனை இருந்துச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எலும்புகள் இன்னைக்கு குணமாகும், நரம்புகள் குணமாகும், உங்கள் ஆர்கன்ஸ் இருக்கிற பலவீனங்கள் சுகமாகும். டாக்டர்ஸ் கேன் சே உங்களுக்கு கிட்னி வந்து 30% போச்சு, அது எல்லாமே மறுபடியும் 100% பர்ஃபெக்ட் ஆர்டர் மாற்ற போகிறார். when the healer is here, there's nothing for you to worry. டயபெட்டிக் எல்லாமே போயிடும். டயபெட்டிக்கோட காயங்கள் ஆறும். கர்த்தரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட தொட போகிறீங்க. உங்கள் கை அப்படியே தூக்குங்க, சொல்லுங்க விசுவாசக்காரன்னு சொல்லுங்க. இந்த கரத்தினால் நீங்கள் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. I'm receiving a miracle tonight. ஹல்லேலூயா. நல்ல ஒரு கருத்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அது நல்ல நாலேஜ் வச்சுட்டு நீங்கள் தொட்டிங்கன்னா அதில் பலன் இருக்குது. நாலேஜ் இல்லாமல் தொட்டிங்கன்னா பலன் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு, யாருக்கே ஒயரிங் பற்றி தெரியாது, அம்மாவலியா அங்கே ஒரு டிபி பாக்ஸ் இருக்குது, போய் பாருங்கன்னா அப்படி பார்த்துருவீங்களா? கையை வச்சு என்ன நடக்கும்? நீங்கள் சிக்கன் ரோஸ்ட் ஆயிடுவீங்க. ஓகே, சிக்கன் ரோஸ்ட் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ரோஸ்ட் ஆயிருப்பீங்க. உங்களை அடையாளமே ஆயிடுவீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியல எதை தொடணுன்ட்டு. தொடக்கூடாத ஒயரை நீங்கள் தொட்டிங்கன்னா நீங்கள் எரிஞ்சிருவீங்க. லைக்வைஸ் விசுவாசம் இல்லாமல் அற்புதத்தை எதிர்பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் விசுவாசத்தை எரிச்சிருவீங்க. Many having their faith being burned out because they don't have the knowledge about Jesus. இயேசுவை அறியாதபடினால் அவங்கள் விசுவாசம் எரிந்து சாம்பலாகுது. So if you have the knowledge about Jesus, your faith will be in power. So tonight your faith is coming back in power. Hallelujah.